ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடி என்ன பண்ணுங்க, விசுவாசில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன பண்ணுமா, பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை முதல்ல என்ன பண்ணணும், நீங்க நம்பணும். உன் விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்றால், நீ விசுவாசத்துல ஸ்திரப்படணும்னா தேவன் பேசுகிற எல்லாவற்றையும் அப்படியே நம்பணும். ஆமென். உலகத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி, உன்னோடு கூட சம்பந்தப்படுத்தி, உன் அறிவோடு சம்பந்தப்படுத்தி, உன் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுத்தி, உன்னுடைய தகுதி தாளதோடு சம்பந்தப்படுத்தி இல்லாமல் தேவன் பேசுகிற வார்த்தையை அப்படியே என்ன பண்ணுமா, நம்ப வேண்டும். அதுல உறுதியா இருக்கணும். ஆமென். உறுதியா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அதுல பெருக வேண்டும். யோசிச்சு பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து போறாரு, எங்க நாசரேத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்ண முடியல, அவளை சில பேர் வியாதியில இருந்து சில பேரை தவிர அவர் அங்க என்ன பண்ண முடியல. அவரு அநேக பேர் வியாதியோடு இருக்கிறாங்க, அநேக பேர் தேவையோடு இருக்கிறாங்க, பிசாசு பிடியில இருக்கிறாங்க. ஆனா இயேசுவாலேயே அங்க போய் என்ன பண்ண முடியல, அற்புதம் செய்ய முடியல. மரித்தோரை எழுப்பின இயேசுவாலேயே, பிசாசின் தலையை நசுக்கின இயேசுவாலேயே, பிசாசு தொட முடியாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த இயேசுவாலேயே நாசரேத்தில் போய் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா, அவருடைய அவிசுவாசம். உங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யாம இருக்கிறன்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம். இதெல்லாம் நடக்காதுப்பா, இப்பெல்லாம் மாறாது, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா, சும்மா ஆண்டவர் பேசிட்டு போகலாம், ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், இதெல்லாம் நம்ம தகுதியா இருக்கணும்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவிசுவாசம். தேவன் கொடுக்க நினைக்கிறத உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம், வாசிப்போம். மார்க் 6:6 வசனத்தை வாசிப்போம். அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் விசுவாசமாக என்ன பண்ணார், அவரு போதிக்கிறார். அதனால்தான் கொலோசியரில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே என்ன பண்ணுங்க, அதில் உறுதியாய் நின்று ஸ்தோத்திரத்தோடு பெருகுங்கள். தேவன் பேசுகிற வார்த்தை என்னைக்கும் என்ன பண்ணும், அப்படியே எடுத்துக்கணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்தையும் ஒரு தராசில் வச்சு பார்க்குறோம். இந்த மனுஷனும் உலகத்தில் இருப்பவங்க ஒரு தராசில் வச்சு எல்லாரும் பார்க்கறது போல தேவ வார்த்தையும் அதே தராசில் வச்சு பார்க்குறோம். அல்லேலூயா. இல்லை, தேவ வார்த்தை என்னைக்கும் என்ன பண்ணும், அப்படியே உள்கொள்ளணும், அப்படியே இன்டேக் எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவன் என்ன பண்றான்னா, அற்புதம் நடக்க முடியாத இடத்துல அவங்க அவிசுவாசம் இருந்தனால, அற்புதம் சந்தேகம் இருந்தனால அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாம இருந்த இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் அங்க உபதேசம் செய்கிறார். ஏன், விசுவாசம் வளரணும். ஏன் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேசியிருக்காரு, உன் அவிசுவாசம் நீங்கணும், உன் சந்தேகம் நீங்கணும், உன் டவுட் எல்லாம் கிளியர் ஆகணும், நீ எவ்வளவு விசேஷித்த பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு தெரியணும், நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை உங்களுக்கு தெரியணும், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதையும் அடிமைப்படாத ஜனங்கள் என்பதை அடிமைப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் உணரணும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுறாரு. அந்த பேசுற வார்த்தை என்ன பண்ணுமா, இங்க வச்சுக்கணும், இங்கேயும் வச்சுக்கிட்டு சோர்ந்து போகும்போதெல்லாம் என்ன பண்ணும், தேவன் பேசுற வார்த்தையில என்ன பண்ணுமா, நீ ஸ்ட்ராங் ஆகணும். தேவன் பேசுற வார்த்தையில ஸ்ட்ராங் ஆகி அது ஸ்தோத்திரத்தோடு கூட அதை பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குறேன்ட்டாரு, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்துறேன்ட்டாரு, என் வாழ்க்கை இப்படி மாறன்னு ஆண்டவர் நீங்க பேசிட்டாரு. ஆண்டவர் அந்த அப்படின்னும் போது அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும்.